Hi guys, வணக்கம். நான் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 PM, டேட் வந்து 23rd ஏப்ரல். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கேப் அப் இருந்தது. அதுக்கப்புறமா மேலே போவாங்கங்கிற எதிர்பார்ப்போட ஒரு லெவல் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி ஒரு வாலட்டை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் கீழே அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்க ஏற விரும்பலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். ஸோ 22,450 அப்படிங்கிறத நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம். இப்போ அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத போக முடியும். அது வரையும் புட் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது என்னோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 22,300, அதிகபட்சம் 22,200 வரையும் வரலாம். வாலடைல் இருக்கும், அதிகமாகவே இருக்கும். ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறது நல்லதாக இருக்கும். ஓகேங்களா? திருப்பி மேலே ஏறும். ஓகே, 22,200 ஹிட் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறும். அதிகபட்சம் கீழே இறங்குது அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வரையும் வர முயற்சி பண்ணலாம். ஐ மீன் 22,000 வரையும் வரத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 47,800 அவங்க ஈஸியாக ஹிட் பண்ணிடுவாங்க. கேப் டவுனில் தான் இருக்கும். ஸோ அந்த கேப் டவுன் முடிஞ்ச பிறகு வாலடைல் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஸ்பாட்டில். ஸோ 47,925லேருந்து 47,600 வரையும் வாலடைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா லைவ்ல நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். செகண்ட் ஆஃபில் நம்ம அதை ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபை ஃப்ரீயாக விட்டுறலாம். ஓகேங்களா? ஏன்னா நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா, அதனால கொஞ்சம் ஹெவி வாலடைலோட சேர்த்து ப்ரீமியமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ட்ரேட் பண்ண. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் தேர்ஸ்டே எக்ஸ்பைரியாக இருந்தாலும் ப்ரீமியம் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் காணலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்து ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுக்கே எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அதனால் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ், சின்ன டார்கெட்டை வச்சு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த வார்த்தையை நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போனா 2022 நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். மார்க்கெட் கீழே விழ வேண்டிய நேரத்தில் சஸ்டெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்கெட்டை இழுத்து பிடிச்சி ஓட விடாமல் பிடிச்சி கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதாவது 20,000 இருக்க சொல்ல நிஃப்டி 2022 போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தில் மார்க்கெட் ரொம்ப டவுனில் விழப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சொல்ல 20,000 இருக்க சொல்ல இந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம இப்போ 23,000 வரையும் வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால மார்க்கெட் எனக்கு மறுபடியும் ஒரு ஹை ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஆரம்பிக்கும், இல்லை இந்த மாதம் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கலாம். எனிவே எலெக்ஷன் வேறு இருக்குங்கிறதுனால மற்ற ஸ்டேட்டில் எலெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதனால் ஒரு பேனிக் ஸ்டேஜ்லேயே வச்சு ரன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃபைன். ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில பிரேக் அவுட்ஸ்லாம் ஆயிருக்கு. மோஸ்ட்லி நாளையிலேருந்து நான் அதை ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ யூடியூப்லேயும் அதற்கான வீடியோஸ் நான் போட ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.